வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது மகாராஷ்டிரா அரசியலில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஷிண்டேவை விட அஜித் பவார் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவார்னு. அதே போல் வரக்கூடிய தகவல்கள் இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் முதல்வராவா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மிரட்டப்பட்டாரா ஷிண்டே அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல். ஷிண்டேவுடைய ஆதரவாளரே, ஷிண்டேவால் மிக மிக ஆதரவாளராக அறியப்படக்கூடியவரே சொன்ன வார்த்தை இன்றைக்கி ஷிண்டே ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அஜித் பவாரை சாதாரணமாக நினைக்காதீங்க, அவங்க பெரியப்பாவே கவுத்துட்டு வந்த அவர் என்ன வேணால் பண்ணுவார். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி அஜித் பவார் எக்ஸ்ட்ரா லக்கேஜின்னு ஆர்எஸ்எஸ் சொன்னது, அவரை முதல்ல கழட்டி விடுங்கன்னு சொன்னது. நவாப் மாலிக் அப்படிங்கிற ஒருவருக்கு சீட்டு கொடுத்தாரு நம்ம அஜித் பவார். ஐயா மோடி என் தொகுதிக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு நான் கேட்க மாட்டேன், மோடி வரணும்னு கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொல்லி பிஜேபி தலைவர்களையும் வெறுப்பை சம்பாதிச்சார். அப்படிப்பட்ட அஜித் பவார் இன்றைக்கி என்ன செய்கிறாரு? இல்லை தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக்க நான் ஏற்றுக்கிறேன், நவாப் மாலிக்கை நிறுத்தக்கூடாதுன்னு அமித்ஷா சொன்னதை மீறி நிறுத்துகிறார், அவங்க பொண்ணுக்கு சீட் கொடுக்குறார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஜேபியுடன் ஒரு செல்லப்பிள்ளையாக அஜித் பவார் ஆகிட்டார். ஏற்கனவே செல்லப்பிள்ளை ஷிண்டே, இன்றைக்கி செல்லப்பிள்ளை அஜித் பவார். ஏன்னா அதிகாரம் இருப்பவர்கள் என்ன நினைப்பாங்க, ஏற்கனவே ஷிண்டே நமக்கு தலைவலியாக இருக்கார், முதலமைச்சராக இருக்கார், தேவையில்லாமல் அவரை வளர விட்டோம்னா நாளைக்கு பிரச்சனை வரும். சிவசேனா அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம உடைச்சிட்டோம். உத்தவ் தாக்கரே அமைதியாகிட்டார். ஷிண்டே கொஞ்சம் முறுக்கிட்டு இருக்கார், அவர் அப்படியே விடக்கூடாது. ஏன்னா அவர் இந்துத்துவா வச்சு பண்ணுறாரு. ஆனால் அஜித் பவார் இந்துத்துவா இல்லை, அவர் இஸ்லாமிய வாக்குகளையும் திரட்டுறார். அப்போ நம்ம இந்துத்துவாவை பேசக்கூடிய ஷிண்டே நமக்கு தேவையில்லை, இஸ்லாமியர்களை பேசக்கூடிய அஜித் பவார் தான் வேணும். ஏன்? அஜித் பவாருடைய வாக்காளர்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க எப்பயுமே, ஆனால் ஷிண்டேக்கு அப்படி இல்லை. ஷிண்டே கட்சியை உடச்சி நம்ம ஃபுல்லாக இழுக்கணும், அதுதான் பிளான். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த 5 வருஷத்துக்குள்ளே ஷிண்டே கட்சி சின்ன பின்னமாயிடும். உடனே உத்தவ் தாக்கரே சொன்ன மாதிரி தான், இது எனக்கு முன்னாடியே தெரியும், எங்ககிட்ட இருந்த ஷிண்டே, முதலமைச்சராக இருந்த ஷிண்டே இன்றைக்கி பெட்னாவிஸ்க்கு கீழே பணியாற்ற வேண்டிய துரதிர்ஷ்டமான நிலைமை வருதுன்னு. ஷிண்டே என்ன சொல்கிறாரு, யாரும் மும்பையில் இருக்காதீங்க, எல்லாம் மும்பையை விட்டு காலி பண்ணுங்கள், தொண்டர்கள் கட்சிக்காரங்க. அப்போ மிரட்டப்பட்டாரா ஷிண்டேனா ஆமாங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக உங்கள் ஆட்கள் யாரும் மகாராஷ்டிராவில் மும்பையில் இருக்கக்கூடாது, இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. ஒழுங்காக கவர்னர்கிட்ட போய் ராஜினாமா கடிதம் கொடுக்குறீங்க, ஐயா எங்களுக்கு வேண்டிப்பட்ட கவர்னர் தான், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பார். அதேமாதிரி நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் தான் கவர்னர், அழகாக போய் கொடுக்கணும், அழகாக சிரிக்கணும், பாருங்கள் அழகாக போஸ் கொடுக்கணும், நம்ம பட்னாவிஸ் பக்கத்தில் நிற்கணும், அவர் கேட்கலாம் ஊட்டி விடுப்பா, அப்படிலாம் ஃபோட்டோலாம் எடுப்போம், அதெல்லாம் எடுத்துன்னு இப்படி பண்ணால் உனக்கு மரியாதை, இல்லாட்டினா உனக்கு மரியாதை இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல்னா ஷிண்டேவே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, உனக்கு துணை முதல்வர் கொடுக்கலான்னு யோசிக்கிறோம். தேவையில்லாமல் ஏதாவது அறிக்கை விட்றேன், அது விட்றேன், இதுன்னு உங்கள் ஆளுங்க பேசுனாங்கன்னா கட்சி இல்லாமல் போயிடும், கேஸ் போட்டு உள்ளே தள்ளி விட்ருவோங்க ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி ஷிண்டேவுடைய ஆதரவாளர் அதெல்லாம் இல்லை, பிட்னாவிஸும் நல்லவர் தான். என்னங்க அது, நேற்று வரைக்கும் நீங்கள் ஷிண்டே நல்லவர்னீங்க, இன்றைக்கி பிட்னாவிஸும் நல்லவருங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டீங்களே. அப்போ கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கிறது ஐயா அஜித் பவார். சூப்பருங்க, மராத்தா இல்லாத ஒருத்தர் தான் எனக்கு தேவை. அதுக்கு பட்னாவிஸ் மிகப்பெரிய புட்சாலிங்க, எனக்கு அப்போவே தெரியுங்க. பட்னாவிஸ் மிகப்பெரிய புட்சாலி, அவர் ஒளிவட்டம் தெரிஞ்சது எனக்கு. அதுவும் இல்லாமல் மோடி அமித்ஷா கடவுள் மாதிரிங்க. ஏன்னா ஷிண்டே சொல்லிட்டாரு, ஹைகமாண்ட் டெல்லி ஹைகமாண்ட் சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்குறேன்ட்டார். உடனே அஜித் பவார் உள்ளே வர்றாரு, நீங்கள் சொல்லவே வேணாங்க, நினச்சிங்கன்னா போதுங்க நான் பண்ணுவேன்ட்டார். முடிஞ்சு போச்சா? அப்போ 2 பேரில் சிறந்த அடிமைகள் யார்? இங்கே எடப்பாடி பழனிசாமியா ஓபிஎஸ் ஆகும்போது ஓபிஎஸ்ஐ தேர்ந்தெடுத்தது பிஜேபி. ஏன்? இதெல்லாம் கொஞ்சம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா பிஜேபி யோசிக்கும். தேர்தல் அரசியலில் கரை கண்ட பிஜேபிக்கு தெரியாதா? இன்றைக்கி அடுத்த நிலவரம் என்ன? ஷிண்டேவுக்கு ஒரு 12 சீட்டு மினிஸ்டரில் கொடுக்குறாங்கிறாங்க. போகிற போக்க பார்த்தா அஜித் பவார் வாங்கிடுவார் பொழுது. அஜித் பவாருக்கு 10 தான், அதாவது 36 வச்சுருக்க அஜித் பவாருக்கு 10, 54 வச்சுருக்க ஷிண்டேக்கு 12. அது என்ன கால்குலேஷன் தெரியல. அப்போ ஏகப்பட்ட நெருக்கடிக்கு ஷிண்டே ஆளாயிருக்கார். தொடர்ந்து சொல்கிறோம், உத்தவ் தாக்கரே வீழ்வாரா வாழ்வாரா அப்படிங்கிறது பிஜேபியுடைய கையில் இருக்குது. ஷிண்டேவை அவங்க அடித்தாங்கன்னா உத்தவ் வாழ்வார், ஷிண்டேவை ஆதரித்தாங்கன்னா உத்தவ் வீழ்வார். இப்போ அவரை பிட்னாவிஸை ஒருவேளை நீங்கள் முதலமைச்சர் நம்ம ஷிண்டேவை முதலமைச்சராக கொண்டு வந்துருந்தீங்கன்னா உத்தவுக்கு கரும் நெருக்கடி. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, இவர் தான்ப்பா சிவசேனா மறுபடியும் 2வது ஆகிட்டார் எங்கள் அண்ணன்ட்டு நிறைய பேர் வருவாங்க. இப்போ பிட்னாவிஸ் ஆன உடனே ஷிண்டே ஆட்கள்லாம் சோகமாயிட்டாங்க. ஐயோ என்னப்பா நம்மளை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் உடைய எண்ணம் நிறைவேறியுது. 100 ஆண்டு கொண்டாட்டம் அடுத்த வருஷம் வைக்க போகிறோம். பிட்னாவிஸ் முதலமைச்சராக நம்ம சசியன், அந்த பக்கம் பார்த்தா கட்டேரி இருக்கார், போதும். ஆனால் மோடி அமித்ஷாவுக்கு ஒரு அச்சம். ஏன்னா மோடி அமித்ஷா பிட்னாவிஸை விரும்ப மாட்டாங்க.
ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது, யோ மும்பையில் நாங்கள் வந்து நின்று ஜெயிச்சு கொடுத்தோம் பாருங்கள், கர்நாடகாவுக்கு நாங்கள் போகல, தோத்துட்டிங்களா, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, நாங்கள் சொல்கிறது கேளுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லலாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, நேற்று ஃபிட்னாவிஸ் போய் டெல்லியில் போய் சந்தித்து வந்த உடனே டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் ஷிண்டேட்ட பேசியிருக்காராம், எப்பா பார்த்துக்கோப்பா, சிந்தாமல் செதறாமல் கட்சி இருக்குன்னா அமைதியாக இருக்கு, ஒரு அறிக்கை விட்டு உன் ஆளுங்களை முதல்ல மும்பையை விட்டு காலி பண்ண சொல்லு, இந்த பேச்சே இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் என்னென்னா, சரத்பவாரே ஐடியா கொடுத்துருக்காரு அஜித் பவார்கிட்ட, சூப்பர், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபிட்னாவிஸ் தாங்க சூப்பர் அப்படின்னு, நீ ஃபிட்னாவிஸ் கூட போனீங்கன்னா நிற்ப அப்படின்னு சரத்பவாரே சொல்லி விட்டுருப்பாரு. ஏன்னா உள்ளுக்குள்ளே குடும்பம் ஒரே குடும்பங்க, அதெல்லாம் ஒன்றாக்குள்ளே ஒன்று. நேற்று இரவு சரத்பவாரை போய் அஜித் பவார் சந்தித்தார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு, உண்மையா இல்லையா? ஏற்கனவே சரத்பவார் அவர்கள் இந்த பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கும்போது, எப்போ நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி இருக்கும்போதே மோடியோட ஒரே மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார். சஞ்சய் ரகாவத்தில் எதுக்குறாரு. இன்றைக்கி மகாராஷ்டிராலேருந்து வரக்கூடிய செய்தி என்ன, ஒரு கிராமத்தில் ஒட்டு மொத்தமாக அங்கே எம்பி எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க, நாங்கள்லாம் ஓட்டு போட்டோம், ஆனால் வந்து பிஜேபி ஜெயிக்கிறது அந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் எல்லாம் பிஜேபி விழுந்துருக்குது. அப்போ ஒன்றுமே புரியல. அப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுது, சமாஜ்வாதி என்ன சொல்லுது, ஒன்றும் இல்லை, இவங்க ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, பெரிய மாநிலத்தில் ஜெயிப்பாங்க இவிஎம்மை வச்சு, சின்ன மாநிலத்தை விட்டுருவாங்க. ஏன்னா இவிஎம் மொத்தமாக நீங்கள் குறை சொல்லிடக்கூடாதுல்ல, அதாவது காஷ்மீரில் விட்டுருவாங்க, ஹரியானாவில் பிடிப்பாங்க. இதே தான் எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி தொடர்ந்து அவங்களுடைய இலக்கு என்ன, 81 தொகுதிகள் கொண்ட ஜார்க்கண்டே தேவையில்லை, அது நடுநிலையாக விடுவிட்டு ஓட்டு. 288 தொகுதிகள் உள்ள மும்பை முக்கியம், மகாராஷ்டிரா முக்கியம். மகாராஷ்டிரா தோற்றால் மோடி ஆடுவார்னு சோனியா காந்தி சொன்னாங்கல்ல, இது மோடிக்கு தெரியாதா? இன்றைக்கி வந்து நம்ம பேர்னது அதானி பற்றியான பிரச்சனைகள்லாம் வேக வேகமாக பொங்கி கொண்டு இருக்கும்போது இதை எப்படி ஆறப்போடணுங்கிறது பிஜேபிக்கு தெரியும். அப்போ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு கூட காங்கிரஸுக்கு விழலை அப்படிங்கும்போது பெரிய சந்தேகம் எழுப்புது. அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசக்கூடிய இந்த நாட்டில் தான் 370 நான் ஆதரிப்பேன். ஏன்னா நம்ம என்ன கேட்குறோங்க, பொருளாதார வளர்ச்சி இல்லை, குஜராத்காரங்க வந்து மகாராஷ்டிரா வாழ்கிறாங்க, சிவாஜி சிலை உடஞ்சி போச்சு, பணவீக்கம் 3% கம்மியாக போச்சு, உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை, அது மோடியோடைய பேசுகிற வார்த்தையெல்லாம் தப்பாக இருக்குது, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, வேலையில்லா திண்டாட்டத்தை மீறி மோடி எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். அப்படிங்கும் போது நம்ம காங்கிரஸ் சொல்கிறத நம்பாமல் இருக்க முடியல. இல்லைங்க, அது வந்து அடிச்சிட்டாங்க. ஏன்னா இது யாருமே எதிர்பார்க்காது, இது அலையே அடிக்காத போது எப்படி இந்த அளவுக்கு வரும்? ஏதாவது ஒரு அலை அடிச்சிருந்தா பரவாயில்லைங்க, அலையே அடிக்கிறியே, அடிக்காத இந்த விஷயத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்போ இன்னொன்று, இவ்வளோ தூரம் அவன்ட காங்கிரஸ் கட்சி ஒரு குறை சொல்லுது, காங்கிரஸ் மட்டும் சொல்ல எல்லாரும் குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது எங்கே இந்த தப்பு நடந்திருக்குது? இவ்வளோ விஷயம் பார்க்கணும்ல. இப்போ என்ன போகிறாங்க, ஃபிட்னாவிஸ் வந்து முதலமைச்சராக போகிறாரு. முதலமைச்சராகும்போது துணை முதலமைச்சராக ஷிண்டே ஆவாரா இல்லையாங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி. பிஜேபியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள், ஏதாவது ஒன்று பேசினா கட்சியை உடைச்சிருவோங்கிறாங்க. நம்ம இப்பவும் சொல்கிறோம், அவர் எதுவுமே பேசுறதுனால ஒரு கட்சி உடைக்கப்படும், எழுதி வச்சுக்கோங்க. அவர் கட்சியை உடைப்பாங்க, அஜித் பவாரை கொஞ்ச நாள் கூட வச்சுக்குவாங்க, எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் கட்சியும் உடைச்சிருவாங்க. மொத்தமாக பிஜேபிங்கிற ஒரே கட்சி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கடவுள் அப்படிங்கிறது இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மகாராஷ்டிரா தேர்தல் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்திக்குது, மாற்று கருத்து இல்லை. அதை கொண்டாட முடியாமல் அதானி மேட்ரு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதானிக்கு நிறைய நாடுகள் இப்போ ஒரு பிரச்சனை கிளப்புறதுனால தாராவி ப்ராஜெக்டை இவங்க கையை தொட்டாங்கன்னா பிரச்சனை வரும். இன்னும் குறிப்பாக சொல்கிறோம், 2100 இவர் கொடுக்குறேங்கிறார். 2100 கொடுத்து ஷிண்டே அறிவித்த வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாத்தையுமே கொடுக்கறதுங்கிறது பண்ணவே முடியாது. இது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய இறங்கு முகமாக தான் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த எம்பி எலெக்ஷன்லேயும் கண்டிப்பாக அங்கே வந்து காங்கிரஸ் தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கான விரோதத்தை இந்த அரசு சம்பாதிக்கும். ஏன்னா அவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீமை கொண்டு வந்திருக்கீங்க, அந்த வெல்ஃபேர் ஸ்கீமை நீங்கள் பண்ணுறதுக்கு பணம் வேணும். உடனே நம்ம கர்நாடகா உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் ஒரு அறிக்கை சொல்கிறார், என்ன, நாங்களாம் ஒழுங்காக தான் வேலை பார்த்தோம், காங்கிரஸ் நாங்களாம் ஒழுங்காக தாங்க வேலை பார்த்தோம், ஷிண்டே உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் வேலை செய்யலை. இது ஒரு பெரிய குழப்பம். இது தேர்தலில் வந்து தோத்தா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். நம்மை பொறுத்தவரையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியை அப்புறப்படுத்திலாம் நினைக்கிறாங்க. அவங்க 2 பேர் தான் நம்பிக்கை. அவங்க இல்லைன்னா காங்கிரஸ் இல்லைங்கிறத நாடாளுமன்றத்தில் நிரூபிப்பாங்க. பாருங்க, இப்போ நாடாளுமன்றமே முடங்கிருச்சு. பிரியங்கா காந்தி போனது காங்கிரஸ்காரங்களுக்கு உற்சாகம். அதனால் காங்கிரஸ் சோர்ந்து போயிடாது, சோர்ந்து போகக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட எண்ணம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.